ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு பால் காய்க்க போயிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். காலையில் 6 o'clock முன்னாடியே போயிட்டோம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பாலை காய்க்கணும்னு சொன்னதுனால காலையிலே பால் அடுப்பு வச்சு நாங்கள் காய்ச்சி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோன்னா, ஃபேமிலியாக எல்லோரும் பால் குடித்தோம். காப்பி குடித்தாங்க. குடித்து முடிச்சிச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் என்னென்னா, மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி தான் பண்ணியிருந்து. ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்து நான் அதையும் போய் பார்க்க போனேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது பிரியாணி. பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிட்டு அம்மா வந்து உட்காந்து இலையை கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ரிலேட்டிவ் மட்டும் தான் கூப்பிட்ருந்தோம். ஸோ கம்மியாக தான், கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அதனால் இலை வெட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டோம். இதெல்லாம் என்னோடய சிஸ்டர்ஸ், எல்லாருமே என்னோடய சிஸ்டர்ஸ் தான். எல்லோரும் சாப்பிட்டோம். அவங்களாம் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சிச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். நான், ஹஸ்பண்டு, என்னோடய பிரதர். நாங்கள் லாஸ்ட்டில் தான் நாங்கள் தான் பரிமாறினோம். ஸோ பரிமாறி முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டில் சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுதான் என்னோடய பிரதர், வேறு யாரும் இல்லை, பிரதர் தான். அப்புறமா நாங்கள் இதெல்லாம் என்னோடய சித்திங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் கதை பேசிட்டு அப்புறமா திசைமலைக்கு கிளம்பியிருந்தோம். கொஞ்சம் திங்ஸு பொருள் வீட்டுக்கு ஏதாவது எடுப்போம்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பசங்களை தூங்க வச்சுட்டு தான் போயிருந்தோம். ஏன்னா கூட்டிகிட்டு போனால் ஆல்ரெடி அவங்க பஸ்ஸில் விட ட்ராவல் பண்ணி வந்தோம். கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. பெரியவனுக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை. அதனால் நாங்கள் 2 பேருமே தூங்க வச்சுட்டு தான் நாங்களும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம் பார்க்குறதுக்காக. கிளம்பி போயிருந்தோம். போயிட்டு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் என்ன எடுத்துகிட்டு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கள் அம்மாவோட வீடை ஹோம் டூர் போடுவேன். அப்போது நாங்கள் என்ன பொருள் எடுத்து கொடுத்தோங்கதே நான் காட்டுறேன். என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா எடுத்துடுச்சு. அப்புறமா நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா வண்டி வர வச்சு நாங்கள் வண்டியில் இந்த பொருள் திங்ஸ் எல்லாமே ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் கிளம்புனோம் வீட்டுக்கு. அப்போ தான் உடனே வரோம் அப்படின்ட்டு. இந்த கடை திசைமலையில் தான், உடங்கடி போகிற ரோட்டில் இருக்குது. சண்முகம் அப்படிங்கிற ஒரு கடை. சூப்பராக இருக்குது. எல்லா திங்ஸுமே இருக்குது. நம்மளுக்கு நல்லா ரேட்டு அதில் இருக்கிறத விட கொஞ்சம் கம்மி பண்ணியும் இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நாங்கள் இது பண்ணி வாங்கியிருக்கோம், நல்லாயிருக்கு. ஸோ அங்கே தான் போய் வாங்கியிருந்தோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் ஒரு டைம் போய் பாருங்கள். அந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நான் இதே மாதிரி நிறைய இன்னும் விளாக்ஸ் வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.